வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிபில் ஸ்கோரை ஃப்ரீயாவே ஆன்லைன்ல வந்து செக் பண்றதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஃப்ரீயாவே உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க பைசா பசார் இது மாதிரியான வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு அன்வான்டான கிரெடிட் கார்டு கால்ஸோ இல்ல லோன் கால்ஸ் ரிலேட்டடா அடிக்கடி உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கால்ஸும் எதுவுமே வந்து வராது. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ரெகுலரா இந்த அப்ளிகேஷன்ல தான் வந்து செக் பண்றேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்கோர். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சிபில வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிபில் ஸ்கோர், கரண்ட் சிபில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து எனக்கு 789 இருக்குது. எக்ஸலண்ட் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்குது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 770, 777, 78 இப்படிதான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா சிபில் வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து எக்ஸலண்ட் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்குது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து சிபில் அப்படிங்கிற கம்பெனி மூலமாவும் உங்களோட ஸ்கோரை செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற கம்பெனி மூலமாவும் உங்களோட ஸ்கோரை செக் பண்ணிக்கலாம். டோட்டலா இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து உங்களோட சிபில வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நமக்கு வந்து எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற கம்பெனில நம்மளோட சிபில் வந்து பாத்தீங்கன்னா 766 இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 789 இருக்குது. ஸோ நீங்க வந்துட்டு இப்போ பைசா பசார்ல போய் செக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல நிறைய ஆட்ஸ் வரும். அது போக உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் கால்ஸ் வரும். பட் இந்த அப்ளிகேஷன் மூலமா செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அன்வான்ட் கால்ஸும் வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க டேட்டா எங்கேயுமே ஷேர் ஆகாது. ஸோ அதனால இது 100% ட்ரஸ்டட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து அடுத்த மாசத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத கூட நீங்க இங்க வந்து பார்க்கலாம். இந்த மாசத்துல நம்மளோட ஸ்கோர் 789. அடுத்த மாசம் வரைக்கும் நம்ம வந்துட்டு அதிகமா என்கொயரி வைக்காம இருந்து நம்ம வந்து எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் வைக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கோர் வந்து 799 வந்து கூடலாம். இன்கேஸ் நிறைய என்கொயரி இல்ல லேட் பேமெண்ட் ஏதாவது போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்கோர் குறையவும் செய்யலாம். ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 19 என்கொயரிக்கு கிட்ட வந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால வந்து குறையதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கோட என்கொயரி வந்து இங்க வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டல் என்கொயரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 19 என்கொயரி கிட்ட வந்து வந்திருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 என்கொயரி வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கும் 8 என்கொயரி வந்து லோனுக்கும் வந்து வந்திருக்குது. நம்ம ரெகுலராகவே வந்து லோன் அப்ளை பண்ணி வீடியோ பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோ பண்ணுவேன். அதே மாதிரி கிரெடிட் கார்டுமே அப்படிதான். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்கொயரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு என்கொயரி மட்டும் கம்மியா இருந்ததுன்னா இன்னுமே நிறைய லோன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் டீடைலையும் பார்க்கலாம். இதுல வந்து பாருங்க உங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரியை வந்து பாருங்க. 100% ஆன் டைம்ல பே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ், நீங்க ஃபர்ஸ்ட் லோன் எடுத்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களோட சிபிலோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 6 year 5 month அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது ஆக்டிவ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15 அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் யூசேஜ் இது வந்து 0 இருக்குது. பட் 0லாம் கிடையாது, யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிமிட் யூசேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இந்த கிரெடிட் லிமிட் யூசேஜ் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து 0 அப்படின்னு வந்து காமிக்குது. சின்னதாக அமௌண்ட் வந்து நமக்கு இன்னும் இஎம்ஐ வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குது, அதில் நமக்கு வந்து இஎம்ஐ போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் அது மட்டும் வந்து கரெக்டாக காமிக்கல. அதே மாதிரி எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற கம்பெனியில் நம்மளோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க, 790 சில்லற இருந்திருக்கு. இந்த மாசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 23 ஸ்கோர் குறைஞ்சிருக்கு. இது வந்து எதனால அப்படிங்கிறதையும் இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ப்ரொஃபைல் வந்து இம்பாக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதனால அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துல இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர், மற்ற உங்களோட நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, உங்களோட இன்கம் டீடைல் இது எல்லாமே கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டைம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ நீங்க வேணாலும் லாகின் பண்ணி உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து இங்க வந்து பார்க்கலாம். ரொம்பவே ஃபாஸ்டா இதுல வந்து சிபில் வந்து அப்டேட்டட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே அப்ளிகேஷன்ஸ்ல கீழே பாட்டம்ல ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்கேஸ் இதுல உங்களுக்கு வந்து ஒன் கார்டு வந்து ஆஃபர் வந்து இருந்தது அப்படின்னா பிக்ஸட் டெபாசிட் எல்லாமே இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் வந்து ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு அது வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. இன்கேஸ் உங்ககிட்ட ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எலிஜிபிலிட்டி காட்டலை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து எஃப்டி கிரெடிட் கார்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 5 lakh வரைக்கும் உங்களால் இதில் லோனுமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோன் டீட்டெயில், நம்ம எத்தனை லோன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை லோன் ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். நமக்கு டோட்டலாக வந்து 16 லோன் வந்து ஆக்டிவில் இருக்குது, 150 லோன் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். இதில் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனல் லோன் எத்தனை ஆக்டிவில் இருக்குது, ஹோம் லோன் எத்தனை ஆக்டிவில் இருக்குது, எல்லாமே இங்கே வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தாலும் நம்ம ஹோம் லோன் வந்து 20 lakh எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 lakh இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிபில் ஸ்கோர் அதுவும் ஃப்ரீயாக வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் அதிகமாக செக் பண்ணுறதுனால உங்களுக்கு சிபில் எந்த விதத்துலையும் அஃபெக்டட் ஆகாது. அதே மாதிரி வந்து சிபில் வந்து குறையவும் செய்யாது. வேறு ஒரு சில வெப்சைட்லலாம் நம்ம செக் பண்ணோன்னா நம்மளோட சிபில் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. 100% உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இது 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ அதனால் நீங்கள் சிபில் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிபிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு எனக்கு சிபில் அதிகமாக இருக்கு, ஆனால் லோன் வந்து ரிஜெக்டட் ஆகுது, கிரெடிட் கார்டு வந்து ரிஜெக்டட் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்கொயரி அதிகமாக இருந்ததுன்னா மோஸ்ட்லி ரிஜெக்டட் ஆகும். நிறைய சிபில் இருந்துட்டால் மட்டும் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இப்போ என்னோட சிபில் வந்து பார்த்தீங்கன்னா 789 இருக்குது. இன்னைக்கு கூட நான் வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண தான் செஞ்சேன், ரிஜெக்டட் தான் ஆக தான் செய்யுது. ஸோ வெறும் சிபிலை மட்டும் டிபெண்ட் பண்ணி கிரெடிட் கார்டோ லோனோ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கணும், நல்ல பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கணும். எனக்கு இந்த ரெண்டுமே இருக்குது. ஆனால் என்கொயரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட நமக்கு என்கொயரி மட்டும் 19 என்கொயரி இந்த மாதத்தில் வந்து இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு 2 லோனுக்கு நான் அப்ளை பண்ணேன். அப்படி இருக்கிறப்போ அதோட என்கொயரியும் சேர்த்தா கிட்டத்தட்ட 21 என்கொயரி கிட்ட நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அதிகமான என்கொயரி இருக்கிறதுனால நமக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் ஆகுது. அதே மாதிரி கிரெடிட் கார்டும் ரிஜெக்டட் ஆகுது. மெயினாக என்கொயரி அதிகமாக இருக்கக்கூடாது, லேட் பேமெண்ட் இருக்கக்கூடாது, ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கணும், நல்ல சிபில் இருக்கணும், ஏற்கனவே 2-3 லோன் எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது மாதிரி நிறையா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த அமௌண்ட் இருந்ததுனா தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். உங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இல்லை ஒரு சில கிரெடிட் கார்டு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக கூட உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகலாம். வெறும் சிபிலை மட்டும் டிபெண்ட் பண்ணி எந்த ஒரு லோன் ஆப்ஸும் எந்த ஒரு கிரெடிட் கார்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாலிசி நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி லோனாக இருந்தாலும் அப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கான பெஸ்ட் வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.